தரிசனமாலய தரிசனம். அருள்மிகு அலர்மேல் மங்கை நாயிகா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில், பாதூர், உளுந்தூர்பேட்டை வட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். வரலாற்று சிறப்புமிக்க வைணவ பஞ்சகிருஷ்ணாரண்ய புண்ணிய பூமியில் புனிதமான கருட நதி, சேஷ நதிகளின் தென்புறமாக விழுப்புரம், உளுந்தூர்பேட்டைக்கு இடையே அமைந்துள்ளது பாதூர் திருத்தலம். இந்த திருத்தலமும் மூர்த்தியும் ராஷ்டிரகூட மன்னர் கிருஷ்ணன் 964ஆம் ஆண்டு கல்வெட்டில் நாகமலை நாயகனார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கோயில் முன்பாக அமைந்துள்ளது பழமையான கொடிமரம். இத்திருக்கோயிலின் கோபுரம் வாயிற்படியில் 7 படிகள் ஏறி பெருமாளை சேவிப்பது திருமலைக்கு ஒப்பானது. ஆலய நுழைவாயில் வழியாக 7 படிகள் ஏறி உள்ளே சென்றால் உள்ளே தாமிரத்தாலான கொடிமரம், பலிபீடம். அதன் அருகே கருடாழ்வார் பெருமாளை சேவித்தவாறு சேவை சாதிக்கிறார். பழமை வாய்ந்த ஆலயம், கருங்கற்களாலான முன் மண்டபம் மற்றும் பிரகார சுற்று, மதில் சுவர் என அழகான திருக்கோயில். கருவறையின் முன்பாக துவார பாலகர்கள் அமைந்துள்ளனர். உள்ளே எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளாக ஸ்ரீதேவி பூதேவி சகிதம் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். நாராயணனை மனதில் நினைத்தவாறு இந்த திருக்கோயிலின் தல வரலாற்றை அறிய முற்படுவோம். இந்த திவ்ய தேசத்தில் கருட நதி, சேஷ நதி இரண்டும் ஓடி ஒன்று கூடும் இடத்தில் பாம்பு புற்று ஒன்று அமைந்திருந்தது. அதில் இப்போது நாம் சேவிக்கும் பெருமாள் புற்றின் உள்ளே இருந்தார். இந்த திவ்ய தேசத்தை சரபோஜி மன்னர் ஆளுமைக்கு உட்பட்ட குறுநில மன்னர் சேர்ந்திடமங்கலம் காடவராயன் ஆட்சி செய்து வந்தார். அவர் காலத்தில் படைக்கலன் கோட்டையை சுற்றி 10 ஊர்களை வைத்திருந்தார். அந்த காலகட்டத்தில் இந்த ஊரானது அகத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் சிறிய ஊர்களான அகத்தியர் வெளி, சோமநாத நகரம் போன்ற குடியிருப்புகள் ஒன்றிணைந்து தற்போதைய பாதூர் கிராமமாக நிறுவப்பட்டது. 10 ஊர்களின் சேர்க்கை பாதூர் என்று ஆனது. புற்றில் உள்ள பெருமாள் சரபோஜி மன்னர் கனவில் தோன்றி கூறியதால் புற்றிலிருந்து கொண்டு வந்து இந்த இடத்தில் குடமுழுக்கு செய்துள்ளார். மன்னர் கனவில் தோன்றி பிரசன்னம் செய்ததால் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார்.
ஆதி காலத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் திருக்கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு வழிபாடு நடந்து வந்தது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன் செஞ்சி மன்னர்களின் ஆளுகையில் தென்னார்காடு மாவட்டம் வந்தது. அதன் பொறுப்பாளராக திருமுட்டம் பகுதி பூவராகமூர்த்தி நியமிக்கப்பட்டார். அப்போது உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி இடையே எலவனாசூர் கோட்டை முக்கிய கேந்திரம். அங்கு பணியாற்றிய தூக்கடி தாசில்தார் திரு சரபோஜிராவின் கனவில் பாதூர் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் தோன்றிய பிறகு அவர் பாதூர் கிராமத்திற்கு வந்து தற்போதைய இடத்தில் கோவிலை நிறுவி பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்தார். ஆதியில் பெருமாள் மூலவர் கற்சிலைதான் இருந்தது. பிறகு ஸ்ரீதேவி பூதேவி சிலைகள் உருவாக்கப்பட்டன. அதேபோல் திருக்கோயிலில் பஞ்சலோக விக்கிரகம் இல்லை. அந்நிய படையெடுப்புகளால் மதுரை சீமை மிகவும் பாதிக்கப்பட்ட போது அந்த பகுதி கிராமத்தினருக்கு எந்த ஊர் என்று தெரியாமல் உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் ஸ்ரீ காளிகாம்பாள் விக்கிரகங்களை பாதூர் கிராமத்தில் பாதுகாப்பாக வைத்துச் சென்றனர். பல ஆண்டுகள் ஆகியும் அவர்கள் வராததால் பெருமாள் விக்கிரகம் இந்த திருக்கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் திருவுருவச் சிலை அகத்தீஸ்வரர் திருக்கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இக்கோவிலில் வீர ஆஞ்சநேயர் சேவை சாதிக்கிறார். இவர் உளுந்தண்டார் கோவில் கிராமத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டவர். கருடாழ்வார் சன்னதியை காடவராய மன்னனின் மனைவியான ராணி முகப்பெருவால் அவதியுற்று இந்த பெருமாளை தொடர்ந்து 48 நாட்கள் கோவிலுக்கு வந்து 36 பிரதட்சணம் செய்து வழிபட முகப்பருக்கள் மறைந்து அழகாக ஆனதும் கருடனுக்கு மண்டபம் மற்றும் விமானம் கட்டிக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பெருமாள் புற்றிலிருந்து வந்ததால் நாகமலை நாயகனார் என்றும்
சரபோஜி மகாராஜாவிற்கு கனவில் வந்ததால், அதாவது பிரசன்னமானதால் இவர் பிரசன்ன வெங்கடேசன் எனும் திருநாமம் பெற்றார் என்றும் சொல்லப்படுகிறது. அழகிய சிங்கர் 36வது பட்ட சுவாமிகள் பிருந்தாவனம் சுமார் 129 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்டது. வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், அலர்மேல் மங்கை தாயார் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். மனமார ஓம் நமோ நாராயணா என்று சேவித்து ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களை தரிசிப்போம். பெருமாளுக்கு முன்பாக ஆழ்வார்கள் மற்றும் உடையவர் சேவை சாதிக்கிறார்கள். ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சன்னதி, ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சன்னதி, ஸ்ரீ கருடாழ்வார் ஆகியோர் காட்சி தருகிறார்கள். ஸ்ரீமத் அகோபில மடம் 36வது பட்டத்தை அலங்கரித்த ஸ்ரீனிவாச யதீந்திர மகாதேசிகன் ஜீவ பிருந்தாவனம் சன்னதி அமைந்துள்ளது. பெருமாள் எழுந்தருளும் கண்ணாடி அறை மிகவும் அழகாக இருக்கிறது. பெருமாளுக்கும் தாயாருக்கும் உரிய அனைத்து விசேஷ நாட்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சித்திரையில் லட்சதீபம், வைகாசி விசாக கருட சேவை, ஆனி மாத உற்சவம், ஆடி வெள்ளியில் தாயார் ஊஞ்சல், ஆவணி கோகுலாஷ்டமி, புரட்டாசியில் பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி மற்றும் பங்குனியில் திருக்கல்யாணம் நடைபெறும். தர்ம பரிபாலன மகனியர்களான காஞ்சி காமகோட்டி ஸ்ரீ சங்கர மடம், ஸ்ரீ உடுப்பி மத்வாச்சாரிய மடம், ஸ்ரீ அகோபில மடம் ஆச்சாரியர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம். இத்திருக்கோயிலில் திருக்கோவிலூர் திருவிக்கிரம சுவாமி 1904ஆம் ஆண்டு எழுந்தருளியது மிகவும் முக்கியமான நிகழ்வு. பக்தர்கள் தினமும் இந்த கோயிலை 36 முறை பிரதட்சணம் செய்ய பலன் அடைகின்றனர் என்பது அனுபவம். திருக்கோயிலுக்காக
கும்பாபிஷேக திருப்பணிகள் செய்ய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெருமாளின் கைங்கரியத்திற்காக பொதுமக்களின் ஒத்துழைப்பை நிர்வாகம் வேண்டுகிறது. இந்த திருக்கோயில் திவ்ய தேசம் இல்லை என்றாலும் அபிமான தேசம்தான். திருப்பதி ஏழுமலையான் போலவே இந்த வெங்கடேச பெருமானும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வளமான வாழ்க்கையை வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதில் ஐயமில்லை. பெருமாளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த பிறவி எடுத்தாலும் மனிதனாக, பறவையாக, குளத்திலிருக்கும் மீனாக, மரமாக, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அழிந்துவிடும். ஆக திருமாலை தரிசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அவன் கோயில் வாசற்படியாக மாறிவிட வேண்டும் என்ற தன் ஆசையை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார் ஆழ்வார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. ஆழ்வார் பாசுரம். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு அலர்மேல் மங்கை நாயிகா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணா.
ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா.